ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் செய்ய போகிறது நாச்சோ சிப்ஸ். வெல்கம் டு அவர் மல்டி குசின் குக்கிங் சேனல். வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போது நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் ஃப்ரை பேன் வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் லேசாக சூடானதும் குக்கிங் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கோம். ஸோ அதை இதில் சேர்த்துடலாம். அது கொஞ்சம் சூடாகட்டும். இதில் 1 டீஸ்பூன் மஞ்சள் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். ஒரு 30 செகண்ட்ஸ் இதை நல்லா சாட்டே பண்ணி வச்சுக்கலாம். இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்தது நாச்சோ சிப்ஸ் செய்கிறதுக்கு நாம் இங்கே மைதா 1 கப் எடுத்துருக்கோம். ஸோ அதை இந்த பவுலில் சேர்த்துக்கலாம். கூடவே மக்கைக்காய் ஆட்டா, அதாவது கார்ன்ஃப்ளவர்னால் இந்த மாதிரி ஒன்று கிடைக்கும், மக்கைக்காய் ஆட்டான்னுட்டு. ஸோ இந்த ஃப்ளவர் 1 கப் எடுத்துக்கணும். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கூட நம்ம இந்த டர்மரிக் ஆயில் செய்து வச்சுருக்கோம், மஞ்சள் போட்ட எண்ணெய். ஸோ இதை இது கூட சேர்த்துருங்க. இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வார்ம் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை விட்டு நல்லா பிசைஞ்சிருங்க. நல்ல சாஃப்டான டவ் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சிடுங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா சாஃப்ட் டவ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அது சிப்ஸ் பண்ணுறது எப்படின்னு காட்டுறேன். ஸோ இப்போது இந்த மாவு ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ண வச்சிட்டோம். அது கூடவே இந்த ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சாச்சு. இதில் ஆயில் ஊற்றி சூடு பண்ண வைக்கலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கான ஆயிலை அதில் ஊற்றிடுவோம். ஸோ இது சூடாகட்டும். அதுக்குள்ளே நம்ம சிப்ஸுக்கான மாவு எடுத்து சிப்ஸ் ஷேப் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் இது மாதிரி ஒரு உருண்டை மாவு எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் ஆயில் தடவிக்கலாம். தடவிட்டு நீங்கள் ஒரு 1 mm திக்னஸ் மாதிரியானது தின்னாக ஒரு லேயர் நீங்கள் பரத்திக்கோங்க. லேயர் ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. ஒரு மீடியம் லெவலில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பரத்தியாச்சு. ஸோ இப்போது நான் இந்த பாத்திரத்தை ஒரு ஷேப் பண்ணுறதுக்காக கட் பண்ணி எடுக்கிறேன். ஸோ இதில் வச்சு நம்ம எவ்வளோ கட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி மாவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி எடுத்தாச்சு. ஸோ இந்த எக்ஸஸ் மாவை எடுத்துருங்க. ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த எக்ஸஸ் மாவெல்லாம் எடுத்துருங்க. இந்த ட்ரையாங்கிள் ஷேப்டு சிப்ஸில் இந்த மாதிரி ஃபோக் வச்சு ஒரு சின்ன சின்ன ஹோல்ஸ் இடையாக போட்டு விட்டுடுங்க. ஸோ இப்போது நமக்கு ட்ரையாங்கிள் ஷேப்பில் உள்ள சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது எண்ணெய் சூடானதும் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஸோ மிச்ச மாவையும் இதே மாதிரி நான் ஷேப் பண்ணி எடுத்துக்க போகிறேன். எண்ணெய் சூடாகிடுச்சு. நாம் இதெல்லாம் ஷேப் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஸோ இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்.
இந்த சிப்ஸு நான் ஃபுல்லாக ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. எனக்கு இதில் ஒரு ஸ்பைஸ் மிக்ஸ் போடணும். அதில் என்னெல்லாம் பண்ணலான்னு சொல்கிறேன். ஸோ இப்போது இதில் ஒரு ஸ்பைஸ் மிக்ஸ் சேர்க்கணும். அதுக்கு என்னென்னா, நான் 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி எடுத்திருக்கேன். பாப்ரிக்கா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட்டு, உங்களுக்கு தேவையான அளவு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அது கூட பூண்டு பொடி, அது 1 டீஸ்பூன். வெங்காய பொடி 1 டீஸ்பூன். மிளகு பொடி க்ரஷ் பண்ணி வச்சுருக்கு, அது உங்களுக்கு தேவையான அளவு டேஸ்ட்டுக்கு சேர்த்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு நச்சோஸ் மேலே தூவி விட்டுடுங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா நச்சோஸ்லேயும் நல்லா படுற மாதிரி நம்மளுடைய நாச்சோ சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம நாச்சோ சிப்ஸ் கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு டிப் செய்ய போகிறோம். அதில் டிப் நம்பர் 1 செய்ய போகிறோம். அதுக்கு 3 நல்ல பழுத்த தக்காளி ரொம்ப பொடியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம். அரை வெள்ளை வெங்காயம், ஸோ அது நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கு, அதை சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அது சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப்பு கொத்தமல்லி பொடியாக சாப் பண்ணி வச்சது, அது கூட சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ், அதை இது கூட சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் ரெஃப்ரிஜரேட் பண்ணிடலாம். இப்போது டிப் நம்பர் 2 பண்ணலாம் வாங்க. அதுக்கு முதல்ல ஒரு 2-3 பூண்டு எடுத்திருக்கேன். ஸோ இதை கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பூண்டு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இதை எடுத்து மாற்றிடலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு வெள்ளை எள்ளு, ஸோ இதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நாம் இந்த மிக்சியில் இந்த ரோஸ்டட் எள்ளை சேர்த்துருவோம். 1 கப்பு சிவப்பு பருப்பு, அதான் மசூர் தால்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஸோ அது வேக வச்சு வச்சுருக்கோம். ஸோ அதை இது கூட சேர்த்துடலாம். 1 கப்பு பச்சை பட்டாணி வேக வச்சு வச்சுருக்கு. ஸோ அதை எடுத்துக்கலாம். இந்த ரோஸ்ட் பண்ணி வச்ச பூண்டு அது கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. இதில் 3 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சம்பழம் ஜூஸ், இது எல்லாத்தையும் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த மிக்ஸு கூட நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணிக்கலாம். நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக பிளெண்ட் பண்ணிக்கோங்க. கூட கொஞ்சம் எலுமிச்சம்பழம் ஜூஸும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டால். நல்ல ஸ்மூத் பேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போது நம்ம டிப் நம்பர் 3 பண்ணலாம். ஸோ அதுக்கு ரெட் சிம்லா மிர்ச்சி எடுத்து ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது 1 கப்பு. ஸோ அது பிளெண்டரில் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப்பு தேங்காய் பால், ஒரு டீஸ்பூன் சீரகம் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கு. ஸோ அதை எடுத்துக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மிளகு சேர்த்துக்கலாம். உப்பும் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. 2 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சம்பழம் ஜூஸ், 1 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 கப் கொத்தமல்லி பொடியாக சாப் பண்ணி வச்சது. ஸோ இதெல்லாத்தையும் சேர்த்து
blend பண்ணிக்கலாம். உள்ள மாற்றிட்டு 1 hour ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கலாம். இப்போ டிப் நம்பர் 4 பண்ணலாம் வாங்க. ஸோ இதில் வந்து நான் 2 பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது கூட க்ரீன் ஆனியன், பச்சை ஆனியன் அந்த லீவ்ஸோட அது ஒரு 1/2 கப்பு, கொத்தமல்லி சாப் பண்ணி வச்சது அது ஒரு 1/2 கப்பு, எலுமிச்சம்பழம் ஜூஸு 2 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் சீடும் அந்த நடுவில் உள்ள நர்வ்ஸ் எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அது ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் ஒரு தடவை நம்ம blend பண்ணிக்கலாம். 1 கப் தயிர் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்ல சாஸ் மாதிரி ஸ்மூத்தாக ஆயிடுச்சு. ஸோ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சர்விங் பவுலில் மாற்றிடுவோம்.